ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அரசி மேத்து. இன்றைக்கி நம்ம 10th ஸ்டாண்டர்ட் மேத்தில் யூனிட் 1 செட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் இம்பார்ட்டன்ட் கொஷின் 2 மார்க் கொஷின்ஸ் பார்க்கலாம். இஃப் a cross b equal to 3, 2, 3, 4, 5, 2, 5, 4, then find a and b. ஸோ ஒரு கிராஸ் ப்ராடக்ட் a cross b கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு கிராஸ் ப்ராடக்ட் டெஃபினிஷன் தெரியணும். ஏ செட்ஸில் உள்ள எலமெண்ட், பி செட்ஸில் உள்ள எலமெண்ட் ரெண்டையும் எடுத்து நம்ம செட் ஆஃப் ஆல் ஆர்டர் பேர்ஸாக எழுதுறது தான் கிராஸ் ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த கிராஸ் ப்ராடக்டில் ஏ கிராஸ் பின்னா ஏ எலமெண்ட் என்னென்னா, ஃபஸ்ட்டு இங்கே ஏ இருந்துன்னா அந்த ப்ராக்கெட்டில், அதாவது ஆர்டர் பேர்ஸில் ஃபஸ்ட்டு இருக்க எலமெண்ட்டில் ஏ, இங்கே 3 3 ஏ செட்ஸில் உள்ள எலமெண்ட்டு 3 3 5 5. ஸோ 3 2 டைம்ஸ் வந்திருக்கு, 5 2 டைம்ஸ் வந்திருக்கு. நம்ம 1 டைம் எடுத்துக்கலாம். அப்போ 3, 5 அதுதான் நம்மளுக்கு ஏங்கிற செட்ஸில் உள்ள எலமெண்ட். இப்போ பின்னா பி ரெண்டாவதாக இங்கே இருக்குது. ஸோ இந்த அந்த ஆர்டர் பேரில் ரெண்டாவதாக உள்ள எலமெண்ட் வந்து பியில் உள்ள பி செட்ஸில் உள்ள எலமெண்ட்டு. ஸோ 2 4 2 4. ஸோ இங்கேயும் நம்மளுக்கு ரிப்பீட் ஆகிருக்கு. 2 4 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ நம்ம 1 டைம் எடுத்துக்கலாம். 2, 4. ஸோ ஏ ஈக்குவல் டு 3, 5, பி ஈக்குவல் டு 2, 4. ஸோ இதை நம்ம பார்க்கலாம் எப்படி ஆன்சர் ஃபைண்ட் பண்ணலான்னு. நம்மளுக்கு கிவன், நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கிவன் ஏ கிராஸ் பி கொடுத்துருக்காங்க. கிவன் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு 3, 2. அதை நம்ம இங்கே ஏ கிராஸ் பி என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே நம்ம பார்த்து எழுதிக்கலாம். 5, 4. ஸோ ஓகே, இப்போது நம்மளுக்கு ஏல உள்ள எலமெண்ட்டு, ஏ செட்ஸில் உள்ள எலமெண்ட் எப்படி எழுதுகிறோம்? ஏ செட்ஸில் உள்ள எலமெண்ட்டுனா செட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி. ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்ஸ் ஆஃப் elements of A cross B. ஸோ நம்ம இப்போ எழுதிக்கலாம். செட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்ஸ் ஆஃப் elements of A cross B. ஸோ இப்போ A cross Bயில் ஃபஸ்ட் எலமெண்ட்டு அந்த ப்ராக்கெட்டில் எது ஃபஸ்ட் எழுதிருக்கோ அதை மட்டும் எடுக்கணும். ஸோ 3, 5 இதுதான் நம்மளுக்கு ஏங்கிற செட்ஸில் உள்ள எலமெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பியும் இதே மாதிரி தான் எழுத போகிறோம். பட் என்னது, செட் ஆஃப் ஆல் செகண்ட் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி. ஸோ அப்போ இங்கே நம்மளுக்கு ஏ கிராஸ் பியில் செகண்டு கோஆர்டினேட்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி என்னது 2 4 2 4. ஸோ நம்ம 1 டைம் எழுதிக்கலாம். 2, 4 இதுதான் ஆன்சர். ஸோ ஏ ஈக்குவல் டு 3, 4, பி ஈக்குவல் டு 3, ஏ ஈக்குவல் டு 3, 5, பி ஈக்குவல் டு 2, 4 இதுதான் நம்மளுக்கு ஆன்சர். ஸோ லெட்ஸ் சி நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் நம்ம. இஃப் பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு -2, 3, -2, 4, 0, 3, 0, 4, 3, 3, 3, 4. ஃபைண்ட் ஏ அண்ட் பி. இதுக்கு நம்ம எப்படி பார்க்கணுன்னா, இதுவும் அதே மாதிரி தான் கிவன் நீங்கள் எடுத்து எழுதிக்கணும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பி கிராஸ் ஏன்னு கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு சம்மில் நம்ம ஏ கிராஸ் பி எடுத்தோம்னா ஃபஸ்ட்டு ஏ இருந்துச்சுன்னா இங்கே ஃபஸ்ட்டில் உள்ள எலமெண்ட் ஏ. ஸோ இங்கே பி இருக்கனால இப்போ இந்த ஃபஸ்ட்டில் உள்ள எலமெண்ட் என்னென்னா -2 -2 0 0 3 3. இதில் ஃபஸ்ட்டில் உள்ள எலமெண்ட்டில் என்னது, பி செட்ஸில் உள்ள எலமெண்ட்டு. செகண்டாக இருக்குல்ல, அதுதான் ஏ. ஸோ இப்போ நம்ம கிவன் நீங்கள் அதை எழுதிக்கலாம். ஏ ஈக்குவல் டு இதே தான் செட் ஆஃப் ஆல் நம்ம ஏ எடுக்கிறோம். ஏ வந்து இங்கே ரெண்டாவதாக இருக்குது. ஸோ நம்ம என்ன எழுத போகிறோம், செட் ஆஃப் ஆல் செகண்ட் கோஆர்டினேட்ஸ் of elements of
என்ன எழுதணும் நம்மளுக்கு இங்கே பி கிராஸ் ஏ. ஸோ அப்போது இங்கே செகண்ட் கோஆர்டினேட் அதாவது கமாக்கு அந்த ஆர்டர்ட் பேரில் கமாக்கு முந்தின உள்ளது ஃபஸ்ட் எலிமெண்ட், கமாக்கு அடுத்துல இங்கே எழுதிக்குள்ள அது செகண்டு. ஸோ அப்போது நம்ம இங்கே என்ன எழுத போகிறோம் 3 4 3 4 3 4. ஸோ 3 தான் 3 டைம்ஸ் வந்திருக்கு, 4 3 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ நம்ம ஒரு டைம் எடுத்துக்கலாம் 3, 4. இதுதான் நம்மளுக்கு ஏல உள்ள எலமெண்ட்டு. இந்த இருக்குல்ல இது 3 4 3 4, இதில் செகண்டு 3 4. ஸோ இது வந்து ஏழு. அதே மாதிரி பி செட் ஆஃப் ஆல். இப்போ நம்ம செகண்ட் கோஆர்டினேட் ஏ, இப்போ நம்ம பி எழுத போகிறோம். பி இங்கே ஃபஸ்ட்டில் இருக்கனால இங்கே ஃபஸ்ட் உள்ள எலமெண்ட்டு தான் இங்கே பி. ஸோ செட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்ஸு எலமெண்ட்ஸ் ஆஃப் நம்ம இங்கே பி கிராஸ்ன்னு ஏன்னு தான் எழுதணும். ஏ கிராஸ் பின்னு எழுதிடக்கூடாது, பி கிராஸ் ஏன்னு எழுதணும். ஸோ அப்போ இங்கே என்ன வரும் நம்மளுக்கு -2 -2 0 0 3 3. ஸோ 1 டைம் எழுதுனா போதும். -2 0 3 இதுதான் நம்மளுக்கு பி. ஸோ இது வந்து ஏல உள்ள ஏ, இது வந்து என்னது பி. ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். தொடர்ந்து என்னுடைய சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ சில்ட்ரன்.